வெல்கம் டு குக்கிங்ஸ். எனக்கு வீடியோவில் எப்படி பலாக்கொட்டையில் பொரியல் செய்யணும் பார்க்கலாம். வடிக்கொள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்துட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொட்டை இருக்கிறப்ப தான் பலாக்கொட்டையில் பொரியல் செய்யணும்னு தோணுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற தொட்டை நிற்கிது. இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா தாழ்ஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வீட்டில் அரைச்சது தாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். இது வேகணும், அதனால தான். இந்த பலாக்கொட்டை வந்து இதில் 10 to 15 மினிட்ஸ் போல் வந்துட்டு வேகணும் நல்லா. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் அப்புறம் எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அடுத்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.